ஒரு சாதாரண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஆகிற தாமதம் ஒட்டுமொத்த சென்னையோட எதிர்காலத்தையே 25 வருஷம் பின்னோக்கி கொண்டு போகுமா? கேக்குறப்பவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆனா இன்னைக்கு பல பொருளாதார வல்லுநர்கள் இந்த கேள்வியை தான் ரொம்ப சீரியஸா முன்வைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? வாங்க கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம். சென்னையோட ஏவியேஷன் ஃபியூச்சரையே டிசைட் பண்ண போற அந்த பரந்தூர் ஏர்போர்ட் சிக்கல் பத்தி தான் நம்ம முழுசா பார்க்க போறோம். இது ஏதோ செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டுற சாதாரண பில்டிங் ப்ராஜெக்ட் கிடையாதுங்க. சென்னையோட சமூக பொருளாதார எதிர்காலத்துக்கான ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனா சென்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஆனா ஒருவேளை டிலே ஆனா அதுதான் இங்க மிகப்பெரிய கேள்வியே. ஒரு காலத்துல தென்னிந்தியாவோட மிகப்பெரிய பிசினஸ் கேட்வே அப்படின்னாலே அது சென்னை தான். ஐடி, ஆட்டோமொபைல், போர்ட், மேனுஃபேக்சரிங்னு எல்லாத்துலயும் சென்னை தான் டாப். ஆனா இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு கடுமையான வார்னிங் கொடுக்கறாங்க. இதே நிலைமை நீடிச்சா சென்னையோட எதிர்கால வளர்ச்சி அப்படியே முடங்கி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. திடீர்னு ஏன் இந்த முடக்கம்? முதல்ல சென்னையோட ஏவியேஷன் செக்டார்ல இப்போ என்ன நெருக்கடி இருக்குன்னு பார்க்கலாம். சென்னையோட வளர்ச்சிக்கு இப்போ மிகப்பெரிய தடையா இருக்கிறதே நம்ம தற்போதைய சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். சொல்லப்போனா அது அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணிடுச்சு. பீக் ஹார்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிளைட்ஸ் எல்லாம் லேண்ட் ஆகுறதுக்கு வானத்திலேயே வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. சரி, ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமேன்னு கேட்டா சுத்தி இடமே இல்ல. ரன்வேயை நீட்டிக்கவும் நிலம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல இந்த ஏர்போர்ட் சிட்டிக்குள்ளேயே லாக் ஆகி இருக்கிறதால ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இதே நேரத்துல மத்த சிட்டிஸ் எப்படி ஃபாஸ்டா வளருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெங்களூர்ல கெம்பேகவுடா ஏர்போர்ட் பிரம்மாண்டமா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஹைதராபாத்தோட ராஜீவ்காந்தி ஏர்போர்ட் ஒரு மிகப்பெரிய கார்கோ ஹப்பா மாறிட்டு வருது. ஏன் நொய்டால கூட புதுசா ஒரு மெகா ஏர்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம சென்னை இன்னும் அந்த பழைய சிங்கிள் ஏர்போர்ட் மாடலையே நம்பிட்டு அப்படியே தேங்கி நிக்குது. இந்த ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து சென்னையை வெளியே கொண்டு வரணும். அதுக்காக கவர்மெண்ட் கையில எடுத்திருக்கிற ஒரு மாஸ்டர் பிளான் தான் இந்த பரந்தூர் மெகா ப்ராஜெக்ட். 70 கிலோமீட்டர். இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை சிட்டி சென்டர்ல இருந்து தோராயமா 70 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த பரந்தூர் அமைய போகுது. இவ்ளோ தூரத்துல ஏன் கட்டணும்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா இது வெறும் ஒரு சாதாரண ஏர்போர்ட் கிடையாதுங்க. பல 1000 ஏக்கர்ல பிரம்மாண்டமா உருவாக்க போற ஒரு மெகா கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எக்கானமியை பூஸ்ட் பண்ணும்னு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஏர்போர்ட் அண்ட் கார்கோ ஃபெசிலிட்டி வரும். ரெண்டாவது, அதை சுத்தி ஒரு பெரிய ஏரோ சிட்டி மற்றும் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் உருவாகும். மூணாவது, புது ஐடி பார்க்குகள், லாஜிஸ்டிக்ஸ் ஹப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இதோட மொத்த ரிசல்ட்டா லட்சக்கணக்கான புது வேலை வாய்ப்புகள் உருவாகும். கேட்கவே ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்குல்ல? இதுல அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? பெங்களூர் மாடல் மற்றும் ஹைதராபாத் மாடல் சக்சஸ அப்படியே இங்க ரெப்ளிகேட் பண்றதுதான். அந்த சிட்டிஸ்ல புது ஏர்போர்ட் வந்தப்போ எப்படி ஒரு மிகப்பெரிய பொருளாதார புரட்சி நடந்ததோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரம்மாண்டமான growth என்ஜினை உருவாக்குறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் டார்கெட். ஆனா எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டும் பிரச்சனைகள் இல்லாம வராது இல்லையா? இங்கேயும் டெவலப்மெண்ட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறப்போ உடனே வேலைய ஆரம்பிக்க வேண்டியதுதான்னு தோணும். அங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் உள்ளூர் விவசாயிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த இடம் ஒரு முக்கியமான நீர்நிலை. மழைக்காலங்கள்ல வெள்ள நீரை உறிஞ்சுறதே இதுதான். இங்க ஒரு ஏர்போர்ட் கட்டினா பெரிய அளவுல இக்கலாஜிக்கல் டேமேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா நாம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு நியாயமான கவலை தான். இது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற சோஷியல் காஸ்ட் ரொம்பவே அதிகம். பல ஆயிரக்கணக்கான உள்ளூர் கிராம மக்கள் தங்களோட சொந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டியிருக்குங்கிற பெரிய பயத்துல இருக்காங்க. பல தலைமுறைகளா அவங்க விவசாயம் பண்ண நிலங்கள் நிரந்தரமா அழிஞ்சிடுங்கிற அந்த பயமும் வலியும் தான் இப்ப நடக்கிற போராட்டங்களுக்கு அடிப்படை காரணம். இப்போ இந்த டிபேட்டோட காம்ப்ளெக்சிட்டியா பாருங்களேன். ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற வாதம், இன்னொரு பக்கம் இயற்கையும் மக்களோட வாழ்வாதாரமும் அதைவிட முக்கியம் அப்படிங்கிற வாதம். இந்த ரெண்டு பக்கமுமே ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்கு. இதனாலேயே பரந்தூர் ப்ராஜெக்ட் ஒரு ஹைலி காம்ப்ளிகேட்டடான அரசியல் மற்றும் சமூக பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. இதுல இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. அதுதான் இந்தியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை சுத்தி இருக்கிற அரசியல். சமூக சுற்றுச்சூழல் காரணிகளை தாண்டி நம்ம ஊர்ல எந்த ஒரு மெகா ப்ராஜெக்ட்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க் என்னன்னா இந்த பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி தான். சாதாரணமா ஒரு இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் எப்படி டிலே ஆகும்னு பாருங்களேன். முதல்ல ஒரு ப்ராஜெக்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் போராட்டங்கள் வெடிக்கும். ஒருவேளை ஆட்சி மாறுச்சுன்னா புது கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ணுவாங்க, இல்லைன்னா ரீடிசைன் பண்ணுவாங்க. இதோட எஃபெக்ட் பல வருஷங்கள் டிலே ஆகும்.
இதே சைக்கிள்ல பரந்தூர் ப்ராஜெக்ட் மாட்டிக்கிடுமோங்கிற பெரிய பயம் இப்ப பரவலா இருக்கு. இந்த டிலேனால என்ன நடக்கும்? எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப கிளியரா வார்ன் பண்றாங்க. ஒருவேளை ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் டிலே ஆனா கூட இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ண மாட்டாங்க, அவங்க வேற சிட்டிஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ற கேப்ல முதலீடுகள் எல்லாம் ஃபாஸ்டா வளர்ற பெங்களூருக்கோ ஹைதராபாத்க்கோ போயிடுமோ அப்படிங்கிறது தான் சென்னை மேல அக்கறை உள்ளவங்களோட மிகப்பெரிய பயமா இருக்கு. ஃபைனலா இந்த மொத்த விவாதமும் வந்து நிக்கிற இடம் சென்னையோட எதிர்காலம். மாடர்ன் எக்கானமி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சுகிட்டா இந்த ப்ராஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியும். ஒரு குளோபல் கம்பெனி நம்ம ஊர்ல இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஏர்போர்ட் ஆக்சஸ் எப்படி இருக்கு, கார்கோ மூவ்மெண்ட் ஈஸியா இருக்கா, குளோபல் கனெக்டிவிட்டி இருக்கா. இந்த 3 விஷயமும் தான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிசினஸ் வேர்ல்ட்ல ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒண்ணு. அதுக்காக சென்னைக்கு எந்த அட்வான்டேஜும் இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. நம்ம கிட்ட பெஸ்ட் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரியல் பேஸ் இருக்கு, அண்ட் ரொம்ப டேலண்டடான ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கு. ஆனா ஏவியேஷன் மாதிரி ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமையறதுல ஸ்பீடு குறைஞ்சா நம்ம காம்படிட்டர்ஸ் ரொம்ப ஈஸியா நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. பரந்தூர் அப்படிங்கிறது வெறும் ஒரு புது ஏர்போர்ட் கட்டுற ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது. இது சென்னையோட ஃபியூச்சர் growthக்கான ஒரு மாபெரும் பெட். இந்த மொத்த ரீஜியனோட எக்கனாமியும் அடுத்த கட்டத்துக்கு போகுமா இல்லையாங்கிறது டிசைட் பண்ண போற ஒரு சென்டர் பாயிண்ட் இதுதான் அப்படிங்கறத எல்லாரும் ஏகமனதா ஒத்துக்கறாங்க. கடைசியா நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு அல்டிமேட்டான கேள்வி இதுதான். மக்களோட வாழ்க்கைய பாதிக்காத ஒரு டெவலப்மெண்ட் நமக்கு வேணுமா? ஆமா, கண்டிப்பா வேணும். ஆனா அது பிராக்டிக்கலா சாத்தியமா? ஒரு பக்கம் நமக்கு எக்கனாமிக் growth ரொம்ப முக்கியம், இன்னொரு பக்கம் மக்களோட வாழ்வாதாரமும் சுற்றுச்சூழலும் அதை விட முக்கியம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் கொண்டு வர்றது தான் இந்த பரந்தூர் விவாதத்தோட உண்மையான சவால். இந்த காம்ப்ளெக்ஸான பிரச்சனையில உங்க ஒப்பீனியன் என்ன? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.